என்னன்னே தெரிலங்க. இந்த சிட்டுக்குருவி பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வாரமாக எங்கள் வீட்டு வண்டியில் வந்து இந்த மாதிரி கொத்திக்கிட்டு கண்ணாடி பார்க்குதா இல்லை அழகை ரசிக்குதானே தெரியல. நானும் 9 மணிக்கெலாம் இந்த வேலையை பார்க்குதுங்க இந்த தவிட்டுக்குருவி. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விவசாயம் பற்றி வீடியோ போட்டாலோ இல்லை அதை பற்றி ஏதாவது பேசினாலோ லைக்கும் வரமாட்டேங்குது, சப்ஸ்கிரைபரும் வரமாட்டேங்குது. என்னோடய வீடியோன்னு மட்டும் இல்லை, நான் நிறையா பேரோட வீடியோவை பார்த்துருக்கேன். அதில் போய் பார்த்தோன்னா ஒரு 4000 வீடியோஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட வெறும் 50,000 சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் இருப்பாங்க. அதே இந்த காமெடி என்டர்டைன்மெண்ட்லாம் பண்ணுறவங்க பாருங்கள், ஒரு 10-20 வீடியோ தான் போட்டிருப்பாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா லேக்ஸ் கணக்கில் சப்ஸ்கிரைபர் வச்சுருப்பாங்க. ஆனால் ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு திறமை இருக்குது, அதுக்கான எஃபர்ட் போடுறாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. விவசாயமும் ஒரு எஃபர்ட் போடுறது தான். அதை தான் அவங்க வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் வீடியோ எடுத்து போடுறோம். விவசாயத்தை பொறுத்தவரை உடல் உழைப்பு அதிகம், ஆனால் வருமானம் கம்மி. அதுக்காக தான் வீடியோவை போடுறாங்க.